ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆண்களுக்கு அவர்களுடைய இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை நம்மளுடைய சேனல் வாயிலாக நாம் எல்லாருக்குமே கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நம்மளுடைய சேனல் ரொம்ப பிரயோஜகரமான சேனலாக இருக்குது, இப்போ நாம் இந்த சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அதன் பிரகாரம் நாங்கள் செயல்பட்டு நீண்ட நேர இல்லறத்தில் நாங்கள் இருக்கோம், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிறது நம்ம ஏன் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தோம், அதோடு சேர்த்து பல மருத்துவ தகவல்கள் இனி வரும் நாட்களில் வரும். முக்கியமாக இதையே பெரிய டாப்பிக்காக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஆண்மலடு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுக்கு தீர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த சேனலில் வீடியோக்களையே இது பண்ணிகிட்ருக்கோம். பல பேருக்கிட்ட இருந்து எதிர்மறையான கருத்துக்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப அருவருப்பாக இருக்குது, இந்த மாதிரிலாம் வேணாங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் இது இன்றைக்கி பேசுகிற கட்டாயத்தில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கலை அப்படின்னா பெண்களை தான் டிபெண்ட் பண்ணி சொல்லுவோம். இப்போ அந்த பொண்ணுக்கு குறை இருக்கும், போப்பா டாக்டர்கிட்ட போ, ட்ரீட்மெண்ட் பண்ணுமா. சில நேரங்களில் மருத்துவர்கள் பரிசோதனை கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கலைன்னா ஆண்கிட்ட என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு அதை போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆண்களுக்கான மலடு பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏங்க வரக்கூடாதா? ஏன் ஆண் மலடு இருக்கக்கூடாதா? பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குமா, ஆண்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. அது எப்படின்னா இயற்கை அப்படிதான் படைச்சிருக்கு. இயற்கை இந்த இனப்பெருக்க விஷயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில ஓரவஞ்சனைகளை செஞ்சிருக்கு. ஒரு ஆணால் தன்னுடைய சாகும் காலத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ இன்னைக்கு அவர் மரணிக்கிறார் அப்படின்னா நல்லா இருந்து மரணிச்சா இன்றைக்கே கூட கொஞ்சம் வயோதிகம் ஆயிடுச்சுன்னா படுத்த படிக்க ஆகிட்டாருன்னா இந்த மரணிக்கிற நாளுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தையை அவர்களால் கொடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆணால் தன்னுடைய இறுதி காலத்தின் முதல் நொடி வரைக்கும் கடைசி நொடி வரைக்கும் அவர்களால் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். ஆனால் ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அந்த இல்லறத்தை விட்டு முழுமையாக விலகி விடுவாள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விலகி விடுவாள். ஸோ இயற்கை இதில் கொஞ்சம் ஓரவஞ்சகம் தானே வச்சிருக்கு. ஆண்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கு, பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கு. ஏன்னா உயிர்களை உருவாக்குறது, அதை வளர்க்குறது, அதை பேணி பாதுகாக்கிறது பெண்கள் தான். எல்லா உயிரினங்களுமே பாருங்கள், இயற்கையில் எல்லா உயிரினங்களுமே தாய்கிட்ட தான் வளரும். அப்பா எந்த உயிரினத்தையாவது வளர்த்த மாட்டார். ஒரு தாய் தான் வளர்த்துவா. ஸோ அந்த தாய்மை அப்படிங்கிற எண்ணமும் தியாகம்ங்கிற எண்ணமும் தனக்காக வாழக்கூடாதுங்கிற அந்த ஒரு எண்ணமும் என்ன ஆகுதுன்னா பெண்களுக்கு இந்த விஷயத்தில் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருக்குது. அதாவது எல்லா பெண்களுமே நான் சொல்கிறேன், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிறது இல்லை. இல்லறத்தை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை. தன்னுடைய கணவனை பற்றியும் மோஸ்ட்லி யோசிக்கிறதே இல்லை. குழந்தைய பற்றியே யோசிப்பாங்க. குழந்தையுடைய வாழ்க்கை வளர்ப்பு இதை பற்றியே யோசிப்பாங்க. இதன் மூலமாக அவர்களுக்கு எண்ணமே இருக்கிறதில்ல. அதனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை. இந்த இடத்துல தான் பெண்களும் சில நேரங்களில் தவறு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன். பல நேரங்களில் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சில நேரங்களில் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன் பெண்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். அவங்க தியாகமாக இருக்காங்க, அவங்க ஒரு குடும்பத்துக்காக இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுடைய கணவன் அவர் ஒரு ஆண், அவருடைய வடிவமைப்பு இப்படி, அவருடைய அந்த ஒரு இனம் அப்படி. அதாவது ஆண் இனத்துக்கு இந்த மாதிரி உருவமைப்பு, இந்த மாதிரி வடிவமைப்பு, இந்த மாதிரி குணம். பெண்ணுக்கு இந்த மாதிரி வடிவமைப்பு, இந்த மாதிரி குணம். அப்படிங்கும்போது ஒரு ஆணை பற்றி பெண் புரிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு சில தேவைகள், அதாவது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட அவர்களுக்காக நாம் இருக்கிறதுல தவறு இல்லையே
உங்களோட கணவன் தானே அப்படின்ட்டு யாரும் பெருசாக முன் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. இந்த நேரங்களில் தான் ஆண்கள் வந்து வழி தவறி போகிறாங்க, தவறான சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்க, பிறகு பெரிய லெவலில் வருத்தப்படுறாங்க. கிராமப்புறங்களில் இதை பார்க்க முடியும், நிறைய இடங்களில் கிராமப்புறங்களில் இதை பார்க்க முடியும். நகர்ப்புறங்களில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், இதை பற்றின ஓகேன்னு தெரியும். பட் கிராமப்புறங்களில் நிறைய ஆண்கள் தவறான பாதைக்கு போகிறதுக்கு மெயின் ரீசனாக இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் தயவு செய்து பெண்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். ஆண்களையும் நீங்கள் கவனிக்கணும். உங்களோட முதல் குழந்தை உங்களுடைய கணவன், அப்புறம் தான் உங்களோட குழந்தை. அதனால் கொஞ்சம் சில விஷயங்களை உங்களுடைய கணவனுக்காகவும் பேசுங்க. வாக்ஷாயனர் அப்பயே சொல்றாரு, பேசியே உங்களால உச்சத்தை அடைய வைக்க முடியும். ஆணையும் சரி பெண்ணையும் சரி. ஆணை பத்தி பெருசா வாக்ஷாயனர் அது இதுன்னு சொல்லலை. ஏன்னா அந்த ஆண்மைக்கு உண்டான விஷயத்தை இயற்கையாகவே வாக்ஷாயனர் எழுதி வச்சதுனால ஆண்களுக்கு பெருசா சொல்ல. ஒரு பெண்ணை எப்படி சந்தோஷப்படுத்துறது, ஒரு பெண்ணையோட எப்படி இருப்பதுன்னு தான் அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஸோ இந்த ஒரு முக்கியமான அந்த இல்லறத்துல ஒரு பேசிக்கா அவர் சொல்றதை பேசுங்கன்னு தான் சொல்றாரு. அக்ஷன் என்ன சொல்றாருன்னா, திருமணம் முடிந்த கையோடு இல்லறத்தில் ஈடுபடாதீர்கள்னு சொல்றாரு. ஒரு வாரம் வரைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், பேசி உங்களை நீங்களே புரிந்து கொண்ட பிறகு ஈடுபடுங்கள், அதுவே சிறந்தது அப்படிங்கிறார். காதலை வெளிப்படுத்தின பிறகுதான் நீங்க வந்து இணைய முடியும். எல்லா உயிரினங்களுமே அப்படிதான், எடுத்த உடனே போன உடனே ஈடுபடாது. ஆனா பாத்தீங்கன்னா மற்ற உயிரினங்களுக்கு இந்த ஸ்பரிச தீண்டல்கள் இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சிக்கும், ஒரு மாதிரி குழாவிக்கும், ஒரு மாதிரி சீண்டிக்கும், அதன் பிறகுதான் இல்லறத்தில் ஈடுபடும். இதே கான்செப்ட் தான் மனிதனும் செயல்படுத்தணும். பேசணும், காதலை வெளிப்படுத்தணும், கொஞ்சுதல் இருக்கணும், அதன் பிறகு ஈடுபடணும். இதில் சில நேரங்களில் ஆண்களினுடைய மனநிலையை பெண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஆணிடம் ஒரு பெண், நீ அன்ஃபிட், உன்னால் என்னை சந்தோஷப்படுத்த முடியல, உனக்கு இந்த மாதிரி இருக்குது அது எனக்கு பிடிக்கல, உனக்கு இப்படி இருக்குது அது எனக்கு பிடிக்கல, நீ ஒரு ஆணே இல்லை, இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒரு பெண் ஒரு ஆணின் மீது பிரயோகித்து விட்டால் அந்த ஆண் உங்ககிட்ட நெருங்கவே மாட்டான். இதை விளையாட்டாக கூட யாரும் சொல்லிடாதீங்க. பொண்ணுங்கிட்ட இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் எடுத்துக்க சொல்கிறேன். ஏன்னா நிறைய மனைவிகள் வந்து தன்னுடைய கணவனை வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக ட்ரீட் பண்ணோம், ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களுடைய குறைகள் அது குறையாக தான் இருக்கும். அதை வந்து இது மாதிரி ஒரு காமெடியாக சொல்லிடுறது, அது வந்து குறைன்னு சொல்ல மாட்டேன். சில நேரங்களில் அப்படி இருப்பாங்க. இப்போது சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லா நேரத்துலையும் இருக்காது. சில நேரங்களில் அவர் வந்து ரொம்ப அசதியாக இருப்பார், ஒரு மாதிரி இருப்பார், சீக்கிரமாக முடிச்சிருவார். இதை இவங்க ஒரு பெரிய விஷயமா வச்சு நீங்கள் என்ன சீக்கிரமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறத ஒரு ஆணை குத்தி காட்டுற மாதிரி வச்சிட்டோம்னா அந்த ஆணினுடைய மனநிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். எப்பயுமே ஆண்களினுடைய ஆண்மையை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாஸில் எடுத்து பார்க்கும்போது இந்த உறுப்பை பற்றி கிண்டல் பண்ணுறது, நீண்ட நேரம் இல்லைங்கிறத பற்றி கிண்டல் பண்ணுறது, அதை மனைவியே கிண்டல் பண்ணுறது, இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வந்து இப்போ சமுதாயத்தில் எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அது ஏதாவது ஒரு குடும்பத்தில் அதை விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டாலே என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். அந்த ஆணுக்கு பெரிய லெவலில் உளவியல் ரீதியான பாதிப்பை கொடுக்கும். ஸோ தயவு செய்து பெண்கள் இந்த ஒரு தவறை செஞ்சிடாதீங்க. ஆண்களை வந்து தூண்டணும், ஆண்களை வந்து அதிக நேரம் இருக்க வைக்க நீங்கள் தான் ஊக்குவிப்பு கொடுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வண்டி அப்படிங்கிறது ஒரு ஆண், அந்த வண்டி மேலே ஏறி உட்காந்து அதை ஓட்டுபவள் ஒரு பெண். ஸோ அந்த வண்டி வந்து எப்படி ஓட்டணும், அது வந்து அழகாக போகணுமா, இல்லை குண்டுங்குழியில் இறங்கி போகணுமா, இல்லை சீக்கிரமாக ஆஃப் ஆயிடணுமா, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகணுமா, இது எல்லாத்தையும் பெண் தான் தீர்மானிக்கணும். என்னங்க பெண்ணுன்னு பெண்ணையே பேஸ் பண்ணி எல்லாம் சொல்கிறீங்க. பெண் நினைத்தால் முடியாத ஆணையும் முடிய வைக்கலாம், இல்லறத்தில் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஆணையும் ஒரு பெண் நினைத்தால் நீண்ட நேரம் புரிய வைக்கலாம். எல்லா டெக்னிக்குமே பெண்கள் கையில் தான் இருக்குது. என்னென்ன காதல், அவர்களுடைய காதலை வெளிப்படுத்தினாலே ஆண் வந்து உங்களுக்கு கீழே அடிமை ஆயிடுவான்.
ஸோ அதான் நான் சொன்னேன், அன்பாக பேசுங்க, பழகுங்க, காதல் வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க, வெளியில் போங்கன்னு நான் சொல்லுவேன். நிறைய இடங்களில் வெளியில் போய் புது புது விதமான காட்சிகளை பாருங்கன்னு சொல்லுவேன். இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுங்கிறது மைண்ட் ரீதியாக பலவிதமான உளவியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் பலவிதமான காட்சிகளை கண்ணுக்கு பார்க்கறது அப்படிங்கிறது அந்த ஒரு நீண்ட நேரம் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால் நிறைய இடத்துக்கு வெளியில் போங்க, இயற்கையை ரசிங்க, பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் சில நேரங்களில் ஆண்களினுடைய உடலும் சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக இல்லறத்தை முடிய வைக்கிறதுக்கு வழிவகை செய்யும். இது வந்து ஆண்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கும். அது என்னென்னா, உடல் சூடு. உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ப்ராப்ளம் காரணமாக சீக்கிரமாக எனக்கு வந்து வெளியேறிடுதுங்க, சீக்கிரமாக நான் உச்சத்தை அடைஞ்சிட்றேன், சும்மா ஒரு 30 செகண்ட் 1 நிமிஷம் இதுக்குள்ளேயே எனக்கு உச்சம் ஆகிடுது, உச்சநிலையை அடைஞ்சிடும்ன்ட்டு நிறைய ஆண்கள் வந்து கம்ப்ளைண்ட்டு பண்ணுறாங்க. இதுக்கு காரணம், மெயின் காரணம் வந்து இந்த உடல் சூடு பிரச்சனையாக இருக்கலாம். இதை தவிர்க்கணும் அப்படின்னா இல்லறத்துக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 வெந்தயத்தை ஒரு 10 எண்ணிக்கையிலே நீங்கள் எடுத்துக்கலாம். 10 எண்ணிக்கையில் வெந்தய விதைகளை எடுத்து அதை வாயில் போட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை உள்ளுக்கு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 10லிருந்து 15 நிமிடத்தில் உங்களுடைய உடல் குளிர்ச்சியாகும். அதீத அந்த ஒரு உடல் சூடு நீங்கி உடல் குளிர்ச்சியாகி அந்த வெள்ளை திரவம் மணி போல கட்டும். நீர்த்து போன அந்த வெள்ளை திரவம் மணி போல கட்டி உங்களுக்கு நீண்ட நேரம் இல்லறம் வைத்து கொள்வதற்கு வழிவகை செய்யும். ஸோ யாரெல்லாம் எனக்கு நீண்ட நேரம் இல்லறம் இல்லைங்க, நீண்ட நேரம் இல்லறம் இல்லை, எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த வெந்தய விதைகளை நீங்கள் சாப்பிட்டு அதன் பிறகு ஈடுபட்டு பாருங்கள். இப்போ 10 வெந்தய ராவாவே சாப்பிடலாம், ஊற வச்சு சாப்பிடணுங்கிறத கூட அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வாயில் போட்டு மென்னுட்டு கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நீண்ட நேரம் நீங்கள் வந்து அந்த நீண்ட நேரம் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா வந்து இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு அந்த நீண்ட நேரத்துக்கான உண்மையான ஒரு இன்பத்தை யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இயற்கையாக ஈடுபடலாம். அதே நேரத்தில் ஆண்கள் வந்து தங்களுடைய உறுப்பினுடைய நீளத்தை பற்றியும் கவலைப்படுறாங்க. உறுப்பு நீளம் என்பது ஒரு பெரிய ஒரு மேட்ரே கிடையாது. இல்லறத்தில் உறுப்பின் நீளம் என்பது மேட்ரே கிடையாது. இந்த உறுப்பு எதுக்கு பயன்படுதுன்னா இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் பயன்படுது. ஆணினுடைய உறுப்பு இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. அது பெருசாக இருந்தாலும், அதாவது ரொம்ப பெருசாக இருந்தாலும் யூஸ் இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்கிறது குறைபாடு. அது மோஸ்ட்லி வரத்துக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நாட்டில் 1% குறைவான ஆண்களுக்கு தான் சிறுத்த உறுப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். இது வந்து மருத்துவ ரீதியான ஒரு குறைபாடு, உடல் ரீதியான குறைபாடு, மருத்துவ ரீதியாக இது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறது. இது வந்து பிறக்கும் பொழுதே மருத்துவர்களால் கண்டறியப்படும். இது வந்து பிறக்கும்போது, ஒரு குழந்தை பிறக்கும் போதே இந்த குழந்தை இந்த குறைபாட்டோடு இருக்குது அப்படின்ட்டு டாக்டர்களால் ஐடென்டிஃபை பண்ணப்படும். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது மற்ற சில சிகிச்சைகள் மூலமாகவோ அதை வந்து பெரிதுபடுத்தலாம் அப்படின்ட்டு சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேர். இது வந்து உலகெங்கிலும் 1% குறைவு. ஆனால் நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். அது வந்து இருந்தது அப்படின்னா, மேபி இருந்ததுன்னா நீங்கள் பிறக்கும் போதே அதை டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இயல்பாக வந்து ஒரு உறுப்பினுடைய நீளம் வந்து இந்தியர்களுக்கு 5.1 சென்டிமீட்டர் என்பது சராசரி நீளம். சராசரியாக இது எவ்வளோங்க நீளம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 இன்ச். இந்த 5.1 இன்ச் என்பது தான் சராசரி நீளம். 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் நார்மல். 3 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய
மர்ம உறுப்பில் முதல் 2 இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்குது, அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த 2 இன்ச்சை தூண்டுவதற்கு உங்களுக்கு ஒரு 3 இன்ச் இருந்ததுன்னா நல்ல முறையில் பெட்டராக நீங்கள் ஈடுபடலாம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப சிறுத்த உறுப்பு இருப்பவர்கள் கூட நீண்ட நேரம் ஈடுபடலாம். அவங்க வேறு விதமான டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த முத்தமிடுதல், கொஞ்சுதல், வருடுதல், சுவைத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி தருவதில்லை மன்மதக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. தாக்ஷாயணரோட முக்கியமான கூற்றே அதுதான். அவர் எப்படி தொடங்க வேண்டும் என்பதை சொன்னாரே தவிர அதை எப்படி செயல்படுத்தணும், அதனுடைய ப்ராசஸ் இந்த மாதிரி இயங்குங்க அந்த மாதிரி இயங்குங்க அப்படிலாம் அவர் சொல்லலை. இதை செய்யணும்னு மட்டும்தான் சொன்னார். அதுக்கப்புறம் செய்ய தொடங்கினதுக்கப்புறம் முடிவு வரைக்கும் என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இருவருக்கும் உண்டானது அது. கணவன் மனைவி இருவருக்கும் உண்டாக பேசி நீங்கள் எப்படி செய்யணும், எந்த மாதிரி இருக்குன்னுட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே இல்லறத்தில் அருவருப்பு பார்க்கக்கூடாது. அருவருப்பு பார்க்காமல் நீங்கள் இந்த இல்லறத்தில் ஈடுபடும் பொழுதுதான் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். அந்த இல்லறமும் இன்பமாக அமையும். ஒரு நிமிஷம் அருவருப்பு பார்த்துட்டீங்க, என்னங்க இது ஒரு மாதிரி இருக்குங்க, வேணாம், ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னாவே அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது அப்படின்ட்டு அர்த்தம். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் உங்களுடைய கணவன், அவள் உங்களுடைய மனைவி, நீங்கள் அவளுக்கு, அவள் உங்களுக்கு. சிவனில் பாதின்னு சொல்லுவாங்களே சக்தி, இந்த மாதிரி உங்களில் பாதி அவங்க, அவங்களில் பாதி நீங்கள். இப்படி இருக்கிற உங்களுக்குள்ள இந்த இல்லறத்தில் எதுக்கு இந்த ஒரு அருவருப்பு? சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன், முத்தத்தை ஒரு பெண் அருவருப்பாக சொல்கிறார். கணவன் தரக்கூடிய முத்தத்தை ஒரு பெண் அருவருப்புங்கிறார். காரணம்னா எச்சி வருமா. சிரிப்பா இருந்தது, என்ன இது, இது என்னது இது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி ஓவரான ஒரு விஷயம். அது பேர் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்லறத்தில் அருவருப்பு என்பது பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இருக்கவே கூடாது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கணும், அந்யூன்யம். அதுதான் அந்யூன்யம்னு சொல்றது. உன்னில் பாதிங்கிற அந்த அந்யூன்ய உணர்வு இருந்தாலே நீண்ட நேரம் அந்த ஒரு இன்பமானது இயற்கையாகவே அமையும். அதனால் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒரு ஆண் இந்த நீண்ட நேரம் அமையவில்லை என்ற ஒரு ஃபீல் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறுதல் தர ஒரு விஷயத்த சொல்கிறேன். 4 to 9 நிமிடங்கள் உங்களால் ஒரு இல்லறத்தில் ஈடுபட முடிகிறது அப்படின்னு சொன்னால் அதுவே போதுமானது. எப்படிங்க? 4 நிமிஷத்துல இருந்து 9 நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆணால் உங்களுடைய மனைவியோட நீங்க இல்லறத்துல ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு திருப்திகரமான இல்லறமா அமையும், இன்பமான இல்லறமா அமையும். பெண்கள் எப்போதுமே ஆணுடைய உறுப்பின் நீளத்தை பார்க்கறதில்ல. உறுப்பு நீளம் பெரிதா இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னுட்டு பெண்கள் நினைக்கிறதே இல்லை அதை பத்தி. அதே நேரத்தில் எந்த பெண்ணும் நீண்ட நேரம் என்னுடைய கணவன் இல்லறத்தில் இருக்கணும்னு விரும்புறதில்ல. பெண் விரும்புவது எல்லாமே ஆணினுடைய காதலை மட்டும்தான், அன்பை மட்டும்தான். ஸோ நீங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கீங்க, 1/4 மணி நேரம் இருக்கீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அன்பை பரிமாறிக்கோங்கன்னு சொல்லுவோம். அதுவும் இல்லறத்தில் தான் சேரும். இல்லறம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரியான அந்த மெயினான விஷயம் மட்டும் இல்லை. அது ஒரு பர்சன்டேஜ் தான். மீதி இருக்க 99% உங்களுடைய துணையோடு நீங்கள் பேசுகிற காதல் வார்த்தைகள், உங்களுடைய துணையோடு நீங்கள் பேசுகிற அந்த அன்பு பரிமாற்றம் இதில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆணும் உணர வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் சில விஷயத்தை உணர வேண்டும். சில நேரங்களில் பெண்களினுடைய வயது காரணமாக, வயதுனா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இல்லை சில நேரங்களில் நாட்கள் ஆக ஆக வேணாமே அப்படின்னு தோணும், எண்ணம் தோணும். இந்த எண்ணத்தினால ஆண்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தங்களுடைய கணவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பெரிய தவறுன்னு நாம் சொல்லுவோம். இப்படி பண்ணக்கூடாது, பெண்கள் இப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா கூட அவருடைய காதலுக்காகவும் அன்புக்காகவும் உங்களால்
கொஞ்சம் ஒத்துழைக்க முடிஞ்சதுன்னா தாராளமாக ஒத்துழைக்கலாம். அவர் உங்களுடைய கணவன் தான், உங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவர் தான் இருக்கலாம். ஏன்னா ஓவர் அவாய்டிங் அதுவும் குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்தும். வேணான்னு ஒரு ஆணை ஒதுக்கிட்டே போகிறது வேறு மாதிரியான சில விஷயத்துக்கும் வழிவகை செய்யும். ஸோ சில விஷயங்களில் இந்த பதிவில் பல விஷயங்களை நான் உங்களோட கலந்துரையாடினேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.